பாண்டியன் ஹால்ல உட்காந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுவாரு. அப்ப எல்லாரும் வந்துருவாங்க. வந்த உடனே அவர் சொல்லுவாரு, நான் வந்து நாளைக்கு கார்த்திய என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் வந்து அவர பத்தி சொன்னீங்கல்ல, அது பத்தி நானும் விசாரிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப எல்லாருமே அப்படியே நல்லா சந்தோஷமா சிரிப்பாங்க. அப்போ கதிர் சொல்லுவான், "எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் நாங்க விசாரிச்சப்போ அவர் கொஞ்சம் மெச்சூர்டா ஒரு மாதிரி இருக்கிற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "என்ன விசாரிச்சீங்க?" அப்படின்னோனே அப்போ கோமதி கேட்பா, "என்னடா சொல்ற? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லம்மா, அவன் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றான்." அப்படி இப்படின்னு அவன விசாரிச்சத வந்து சொல்லுவான். செந்தில் சொல்லுவான், "அவன் கொஞ்சம் இந்த காலத்து பசங்க மாரி இல்ல. அந்த காலத்திலேயே இருந்த மாரி இருக்கு." அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ பாண்டியன் சொல்லுவாரு, "என்னது இந்த காலத்து பசங்க மாதிரினா, உன்ன மாதிரி லஞ்சம் குடுத்து வேலை வாங்கணும்னு சொல்றியா?" அப்படின்னோனே அவன் அப்படியே அமைதியாயிருவான். அப்போ மீனா அப்படி பார்ப்பா. உடனே அவரு பாண்டியன் சொல்லுவாரு, "ஆ சரி, சரி. இத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாம." அப்படின்னோனே கோமதியும் அவன ஏசிக்கிட்டு இருப்பா பாண்டியன. பாண்டியன் சொல்லுவாரு, "சரிடா, நாளைக்கு அவங்க வர நேரத்தில எல்லாரும் வீட்ல இருங்க. ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி எங்கேயாவது போயிறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிருவாரு. அப்புறம் மீனா கிட்ட போயி செந்தில் புலம்ப ஆரம்பிச்சுருவான் திரும்பியும். அப்போ இவரு ஓயாம இத தான் பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் இதே தான் எடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப மீனா சொல்லுவாங்க, "பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பேசிறாதீங்க. ஏன்னா இப்ப அரசிக்கு வந்து நல்லது நடக்க போகுது. அந்த சமயத்தில நீங்க ஏதாவது பேசிறாதீங்க." அப்படின்னு அவ சொல்லுவா மீனா. உடனே செந்தில் சொல்லுவான், "அதுக்காகத்தான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். இல்லைன்னா இப்ப நடக்கிறதே வேற. இன்னொரு நேரம் மட்டும் ஏதாவது இப்படி பேசினார்னா, நல்லா அவர ஏதாவது பேசிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் செந்திலு. காலையில கதிரு, கோமதி, மீனா 3 பேரும் டைனிங் டேபிள்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்னலாம் செய்யலாம்? என்ன ஸ்வீட் வாங்கலாம்? அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து பாண்டியன் வருவாரு. அப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப "என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கோமதி கேட்பா. "இல்ல இந்த பையன வர சொல்லிட்டோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "நம்ம அரசி கொஞ்ச நாளா உங்க அண்ணன் வீட்ல இருந்தால்ல, நம்ம அத பத்தி எதுவுமே அவங்ககிட்ட சொல்லலைல்ல. நாள பின்ன நம்ம விசாரிச்ச மாரி அவங்களும் விசாரிச்சுட்டு, அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆகுறதுக்குள்ள, நம்ம அந்த விஷயத்த சொல்லணும்ல. நாள பின்ன மத்தவங்க மூலமா அந்த விஷயம் தெரியறத விட, நம்ம மூலமாவே தெரிஞ்சுட்டா நல்லது தானே! அதான் அந்த விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னோனே, "கதிர் அப்ப என்னப்பா பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு பாண்டியன் சொல்லுவாரு, "இல்ல நீயும் சரவணனும் சேர்ந்து போய் அந்த மாப்பிள்ளை பையன கூப்பிட்டு நீங்களே பேசிடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே சரவணன கூப்பிடுவாரு. சரவணன்ட்ட சொல்லுவாரு, "இப்படி போய் எல்லா விஷயத்தையும் நீ அவன்கிட்ட சொல்லிரு நடந்த விஷயத்த." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்பா கண்டிப்பா சொல்லி தான் ஆகணுமான்னோனே." "இல்லடா சொல்லி தான் ஆகணும். அப்பதான் சரி வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு.